ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்டி ஸ்கேன் எப்போ எடுக்கணும், நான் என்னோடய என்டி ஸ்கேன் எந்த வாரத்தில் எடுத்தேன், என்னோடய என்டி ஸ்கேனை என்னென்னலாம் எனக்கு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்டி ஸ்கேன் கூடவே டபுள் மார்க் பிளட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு கொடுப்பாங்க, பட் ஒரு சில பேருக்கு கொடுக்க மாட்டாங்க. என்னோடய ப்ரெக்னன்சியில் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியும் சரி, இப்போ செகண்ட் ப்ரெக்னன்சிலையுமே சரி இந்த டெஸ்ட் எடுக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏன் அந்த டபுள் மார்க் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் அந்த டபுள் மார்க் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டபுள் மார்க் ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. இந்த என்டி ஸ்கேன் எதுக்கு எடுக்க சொல்கிறாங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். குழந்தையோட அந்த 3 மாதத்துக்குள்ள தான் எல்லா உறுப்புகளுமே வளர்ந்துருக்கும். ஸோ ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கேன் முக்கியமாக எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கேன் பார்த்தீங்க அப்படின்னா 11 14 வாரத்துக்குள்ள பார்க்கும்போது தான் கிளியராக தெரியும். ஸோ நீங்கள் அவங்க டாக்டர் எந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்கிறாங்களோ அந்த வாரத்தில் கரெக்டாக போய் எடுத்துருங்க, டிலே பண்ணாமல். இப்போ வாங்க என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் டபுள் மார்க் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் பார்க்கலாம். இதுதான் என்னோடய டபுள் மார்க் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். இதுலேயே எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னோட என்டி ஸ்கேன் ரிப்போர்ட்டை உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இது என்னோடய லாஸ்ட் மந்த் பீரியட். எல்எம்பி டேட் பார்த்தீங்கன்னா 13/3/2025. இப்போ எனக்கு 6th மந்த் ரன்னிங். இன்னும் 10 டேஸில் 7 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இதை 11 வீக்ஸ் 6 டேஸில் இதை எடுத்துருக்கிறேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் இன்ட்ரா யூரினரி ஹெச்டிஎஸ் வேக்சின் அப்படிங்கிறது நம்மளோட கரு பார்த்தீங்கன்னா டியூப்ளே கிடையாது, அதாவது யூட்ரஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து இது என்னென்னு சிஆர்எல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட தலையிலிருந்து பெடக்ஸ் வரைக்கும் அவங்களோட சென்டிமீட்டர் 5.52 சென்டிமீட்டர் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. பிபிடினா குழந்தையோட அகலம் எந்தளவுக்கு, தலையோட அகலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்டி அப்படிங்கிறது குழந்தையோட நெக்கு. இது ஏன் என்டி 1.1 mm கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதனால தான் 11 வீக்ஸ்லேருந்து 14 வீக்ஸில் குழந்தையோட அதாவது என்டி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்கிறது. அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அதை பார்க்க முடியாது. இப்போ 13 mmக்குள்ளே இருக்கணும். எனக்கு 1.1 mmக்குள்ளே இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஹார்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 156 ppm எனக்கு இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்டேருந்து பிளட் குழந்தைக்கு பிரெயினுக்கு போகிறது, கிட்னிக்கு போகிறதும் கரெக்டாக இருக்குது. பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்குது, நார்மலாக இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட மூக்கு தண்டுவடம் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட ப்ளசண்டா டெவலப்பிங்கில் இருக்குது. எனக்கு ப்ளசண்டா போஸ்டீரியர்னு சொல்லியிருக்காங்க. சர்விக்ஸ் லென்த்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3.29 சென்டிமீட்டருக்கு எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ சர்விக்ஸுக்கும் வெஜைனாவுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கும். அது இன்டர்னல்னு சொல்லுவோம், அது க்ளோஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் கொடுப்பாங்க, ரெகுலராக அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு ஓப்பனில் இருக்கிறத அதை தைச்சிட்டு அந்த பேபி டெலிவரி ஆகிறப்போ அதை பிரிச்சுடுவாங்க அந்த தையலை. ஸோ அது ஓப்பனில் இருக்கக்கூடாது. இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு க்ளோஸில் இருக்குது. அவள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.